பேரன்பும் துன்பும் கலந்தே பாய்ந்தோடும் பார் இக்காட்சியும் உள்மூடியும் ஒப்பற்றதே என்னருள் நாதாயே சுவே சிலுவை காட்சி பார்க்கையில் உலோகமேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் மனசில். சங்கீதம் 129 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கின்றோம். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படியாக இயேசுவின் சிலுவை காட்சி அந்த நேரத்தில் உழுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் முதுகின் மேல் உழுது அவர்களுடைய ரோம போர்ச்சேவருடைய படைச்சால்களை அவர்கள் நீளமாக்கினார்கள். 1 அல்ல 2 அல்ல 39 அடிகளை மாறி மாறி அவர்கள் அடிக்கிறார்கள். இதைதான் நாம் சங்கீதம் 129 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை குறித்து அந்த காட்சிகளை குறித்து நிறைய படங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா சாதா தான், ஒரு சின்ன கற்பனை தான். அதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு பயங்கரமாக இயேசு கிறிஸ்து கொடிய பாடுகளை வேதனைகளை நமக்காக பட்டிருக்கிறார். சங்கீதம் 22 அதிகாரம் அதிலே 14 வசனத்திலே வாசிக்கும் போது, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. இப்படியாக அவர்கள் சவுக்கிலே ரோம போர் சேவகர்கள் மாறி மாறி அடிக்கும் போது அந்த அடி அவருடைய தோலை கிழித்து அவருடைய சதையை கிழித்து அவருடைய எலும்பை உடைத்து கிழித்து அப்படியாக இருதயத்துக்குள்ளே அடிக்கிறது. அப்படியே தான் தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் அந்த நேரத்தில் கட்டுவிட்டது என்று இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வசனம். அப்போதுதான் என்ன நடக்கிறது பாருங்கள். எலும்புகள் தண்ணீரை போல ஊற்றுகிறது, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டு விட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி குடல்களில் நடுவே உருகிற்று. இயேசுவின் இருதயம் மெழுகு மாறி ஆகி குடல் நடுக்கவே உருகி ஊத்திருச்சான். இப்படி ஒரு படம் பேஷன் ஆஃப் கிரைஸ்டும் எடுக்கல, கேம்பஸ் குரூசைடும் எடுக்கல. ஒருவேளை நீங்கள் கேட்குறவங்க யாராவது டைரக்ட் பண்ணி எடுங்க, உண்மையான கல்வாரி சிலுவையின் பற்றிய ஒரு படத்தை கேட்குறவங்க நீங்கள் யாராவது எடுங்க. உண்மையான கல்வாரி சிலுவை பற்றியதான ஒரு பிக்சர், ஒரு வீடியோ. உண்மையாக பைபிளை படித்தாதான் நமக்கு தெரியும். படங்கள் எத்தனை கருணாமூர்த்தியை எதை பார்த்தாலும் அதெல்லாம் சும்மா கொஞ்சம் ஒரு லிமிட்டில் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் பாருங்கள், என் இருக்கிறதுலையே பயங்கரமாக என்னுடைய இருதயத்தை உழுக்குகிற ஒரு வசனம் கல்வாரி சிலுவையில், என் இருதயம் மெழுகுமாறி ஆகி உடல் நழுவே உருகிட்டு. இதை நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இயேசுடைய இருதயம் மெழுகு மாறி ஆகி உருகி ஊத்திருச்சான். எப்படி ஊத்திச்சு? சும்மா ஊத்திருச்சா? இதை போர் சேவர்கள் அடித்த அடியினாலே தோல் கிழிஞ்சு, இப்படி அடித்த அடியில் முதுகில் அடித்த 39 அடிகளில் தோல் கிழிஞ்சு சதை கிழிஞ்சு எலும்பு தாண்டி இருதயத்தையும் அடித்து அது அப்படியே உருகி இயேசுடைய குடல்களை ஊற்று. உண்மையான காட்சி கல்வாரின் சிலுவை இதுதான். பாருங்கள், என் பெலன், அடுத்த வசனம் 15 வசனம் 22 சங்கீதத்தில், என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. இப்போ பாருங்கள், தண்ணி கையுமா தான் எப்பயுமே நம்ம இருக்குன்றோம். இயேசு கிறிஸ்துவுக்கு 6 கட்ட அலைச்சல்கள். அண்ணா காய்பா பிளாத்து, அண்ணா காய்பா திரும்ப அண்ணா பிளாத்து, ஏரோது பிளாத்து, இப்படி ஒரே ராத்திரி வெளியே 6 கட்ட அலைச்சல்கள், 6 கட்ட விசாரணைகளை இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார். பாருங்கள், என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. ஆக்சிடென்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறதுனா, தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கூட தண்ணி கேட்குறார். ஆனால் அவர்கள் கொடுத்ததோ கசப்பான காடியை அவர்கள் கொடுத்தார்கள். அடுத்த வசனம் 16 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, நாய்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், பொல்லாதவர்கள் கூட்டம் வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், தலையில் முள்முடி வைத்து அடிக்கிறார்கள், கண்ணத்தில் அரைகிறார்கள். தலையில் அந்த முள்முடி அடித்த போது ஒரு முள் கண்ணுக்குள்ளே வந்துச்சான்.
சரித்திர ஆசிரியர், ஹிஸ்டாரிக்கல் டீச்சர் ஜோசிஃபஸ் யூத வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், கண்கள்ல இருந்து அந்த முள்ளு உள்ள வந்துச்சான், அது வழியா ரத்தம் ஊதுச்சான், ஆனாலும் அவர்கள் பாவப்படவில்லை. பாருங்கள், பரிதாபப்படவில்லை. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். 17ஆம் வசனம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். இயேசு இப்பதான் பார்க்குறாரு, எலும்பெல்லாம் என்ற அளவுக்கு அங்கே சதை இல்லை, தோல் உள்ள இவ்வளவு பயங்கரமான பாடுகளை இயேசு நமக்காக பற்றுக்கொண்டார். தொடர்ந்து எவ்வளவோ காரியங்கள் போடப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்தில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்காக அவர் சிலுவை சகித்து கொண்டார். அல்லேலூயா. என்ன அருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்று உணர்ந்தேன். என் உள்ளத்தில் கைத்தலை காலிலும் இதோ பேரன்பும் துன்பும் கலந்தே பாய்ந்தோடும் பார் இக்காட்சியும் முள்மூடியும் ஒப்பற்றதே. கர்த்தர் தாமே அவருடைய சிலுவையின் மூலமாக, சிலுவை ரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாரும் ஆசிரியப்பாராக. என் பெயர் பாஸ்டர் சாம் டேனியல். புத்தூர் தெற்கு முத்துராஜா தெருவிலே சபையை வைத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். காலை நேரம் 10 to 12. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.